சொல்லுங்கப்பா. நேயர்களே, இது உங்கள் ராசி பலன் நேரம். உங்கள் ராசி பலன்களை அறிந்து விட வருகிறார் ஜோதிட புலி, சிங்கம், கரடி, அண்டப்புலகின் நரவின்றகுனார். இப்ப நான் உங்க எல்லாருடைய ராசி பலன்களையும் புட்டு விட்டு போகிறேன். பயப்படாம கேளுங்க. மேஷராசி நேயர்களே, உங்க ராசிக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையும் மோசமாக இருக்கும். வழக்கம் போல பொண்டாட்டிக்கு 7 அடி வாங்குறது நிச்சயம். பல இடங்கள்ல கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். சிங்க டீக்கு கூட லாட்டி அடிப்பீங்க. பொண்டாட்டி தொல்லியை விட வாடகை தொல்லி அதிகமாக இருக்கும். உங்கள் ராசி அணுக்கள் கருங்கல். அதை தூக்கி உங்க ஹவுஸ் ஓனர் தலையை போட்டீங்கன்னா உங்க வாடகை பிரச்சனை தீர்ந்துடும். பரிகாரம்: யார் கண்ணையும் படாம உங்க சொந்த ஊருக்கு திருட்டுரை ஏறி அது ஓடி போயிட்டீங்கன்னா கர்மடியிலிருந்து தப்பிங்க. ரிஷபராசி நேயர்களே, பொண்ணுங்க பின்னாடி சுத்தியே வீணா போவீங்க. லவ் லெட்டர் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணினீங்கன்னா நான் பக்கமும் உங்களை ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அடுத்த மனுஷுக்கு ஆட்டியா போடுறதே பழப்பா வச்சுப்பீங்க. வாழ்க்கை உருப்படாது. ஒரு இழிச்ச வாயா கூட உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பரிகாரம்: உங்களுக்கு பரிகாரமே இல்ல. என்னைக்கு உங்க லவ்வரை தவிர மத்த எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சான்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க உருப்படவே மாட்டீங்க. மிதுன ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மரியாதை கெடும். ஒரு இடத்துல கூட ஒழுங்கா கோப்ப ஓட மாட்டீங்க. ஆபீஸ்ல டைபிஸ்ட கரெக்ட் பண்ண பாப்பீங்க. ஆனா உங்க பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லாததால டைபிஸ்ட ஓன கரெக்ட் பண்ணிடுவாங்க. வழக்கம் போல மல்ல மாடிக்கான செய்வீங்க. இழிச்ச வையவண்டா கிடைப்பான் ஆட்டிய போலாமே அலைவீங்க. கடகராசி நேயர்களே, மானம் கெட்ட பழப்பு படைகள்ல உங்களை மிஞ்சி யாராலையும் முடியாது. இந்த பழப்பு படைகிறது வல்ல வேற எங்கேயாவது போய் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கலாம். வீட்டுக்காரியால் சிறு துன்பம் உண்டாலும் வேலைக்காரியும் வரவால் இன்பம் வந்து சேரும். கல்யாணத்துக்கு போனா மொழி வைக்க மாட்டீங்க. ஆனா இல்லையில எதுவும் மிச்சம் வைக்க மாட்டீங்க. கல்யாண மண்டபத்துல செருப்பு திருறது நிறுத்துங்க. இல்லன்னா உங்க வாழ்க்கை 0 வாட் பல்ப் தான் எரியும். சிம்மராசி நேயர்களே, ஊரை ஏமாத்ததே பழப்பா வச்சிருக்கீங்க. வெட்டி கொண்டா கொஞ்சம் கஷ்டமே கிடையாது. 10 பைசா பிரான் இருந்தா கூட உங்க பேச்சு லாவில மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான் வாய பந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு ஒரு ஈ காக்கா கூட வராது. பரிகாரம்: சீன் போடுற நிறுத்துங்க. இல்லன்னா உங்க பணம் ஓடாது. கன்னிராசி நேயர்களே, உங்க லவ்வர் உங்களை விட்டு ஓடி போற நேரம் வந்துச்சு. உஷாரே இருங்க. 10 வட்டிக்கு வாங்கியாவது அவ கேட்டதெல்லாம் வாங்கி குத்தீங்கன்னா தப்பிச்சிங்க. அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படும். அதனால கட்டிப்பிடி வீரியம் பண்ணி செருப்படி வாங்காதீங்க. மிஸ்டு கால் கொடுத்தே பொழப்பு ஓடுவீங்க. பரிகாரம்: ஆள்காட்டி வேலை செஞ்சு பொழப்பு ஓட்ட நிறுத்துங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் நான் மனசுல பெரிய அப்துல் கலாம் நினைச்சுக்காதீங்க. நாட்டுக்காக அனாராய்ச்செல்லாம் பண்ணிக்கிறாரு. ஆனா நீங்க உங்க பக்கத்து வீட்டு அணு மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்தாலே 1 மணி நேரம் பேசுவீங்க. கூடிய சீக்கிரம் கம்பி என்ன போல நிச்சயம். விருச்சிக நேயர்களே, இன்று நீங்கள் வடிகட்டின முட்டாள் என்று உங்கள் குடும்பத்துக்கு தெரிய வரும். வேலைக்காரிக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பு அதிகரிக்கும். சின்ன வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து பெரிய விடையா வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பம் 40 நாளைக்கு கும்மி அடிக்கும். பரிகாரம்: ஒரு வாரத்துக்கு மேக்கப்பே இல்லாம உங்க பொண்டாட்டி முகத்தை பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசு மாதிரி படம் நடிச்சு ரஜினி சாருக்கு மாப்பிள்ளை ஆகலாம் கனவு காணாதீங்க. தனுசு உங்க அப்பா வெயிட், உங்க அப்பா புல் டைட். ஒரு அட்டும் பிறகு கூட உங்களுக்கு கிடைக்காது. மகர ராசி நேயர்களே, நல்லா தூங்குறதே பொழப்பா வச்சிருப்பீங்க. யார் விசேஷம்னா டூருக்கு போலாம் மாதிரி கிளம்புங்க. பந்தில உட்கார முதலாளி நீங்க தான், கடைசி எழுந்துறானு நீங்க தான். எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டீங்க. உங்களுக்கு சூடு பார்த்து எதுவுமே இருக்காது. பரிகாரம்: ஓசில மங்களம் பாடி உடம்ப வளர்க்கறது நிறுத்துங்க. கும்பராசி நேயர்களே, இந்த
வாரம் உங்களுக்கு முன்னேற்றமான வாரம். வழக்கமா பொண்டாட்டி கையால் அடி வாங்கிட்டு இருந்த நீங்க இன்னும் ஒருபடி முன்னேறி மாமியார் கையிலையும் வீட்டு வேலைக்காரி கையாலையும் அடி வாங்க போறீங்க. உங்களை பார்த்து ஊரே சிரிக்கும். அதனால உங்க வண்டவான தண்டவான ஏறத்துக்குள்ள நைட்டோட நைட்டா ஊரை விட்டா ஓடி போயிடுங்க. மீன ராசி நேயர்களே, தலையில முடி இருக்கோ இல்லையோ, ஊர் பூரா கடன் இருக்கும். வெக்கமே இல்லாம பிச்சைக்காரங்கிட்ட கூட கடன் வாங்குவீங்க. கத்து நிறைய உங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் அடுத்தவன் சாப்பாடியே முறைச்சு பாப்பீங்க. கடன்காரங்க எவ்வளவுதான் நடுத்தருல நிக்க வச்சு நாக்கு புடுற மாதிரி கேள்வி கேட்டாலும் எருமை மாட்டு மழை பெஞ்சா மாதிரி நிப்பீங்க. ராசி பலன்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. போயிட்டு உங்களால சந்தோஷமா ஆரம்பிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். நாங்க கை தட்டினது பாராட்டுறது எல்லாமே மீறி நீங்க அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி டைட்டில் வாங்கி இப்ப அவங்கள்ட்ட கேட்கலாம், எப்படி இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? சும்மா கிடையாதுங்க, கலக்கிட்டாருங்க. கலக்கிட்டாரா? கரெக்டா சொன்னாரா சிம்ம ராசிக்கு உங்களுக்கும் அவருக்கும்? சூப்பருங்க. என்னால வந்து முடியல இந்த மாதிரி ஒரு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், சிம்மராசி வரைக்கும் ட்ரை பண்ணேன் கண்ட்ரோலா. ஆனா அதுக்கப்புறம் வந்து சிம்மராசி சிங்க் ஆயிடுச்சு. அவரு சொன்னது கரெக்டா தெரிஞ்சிருச்சு. அதனால அதுல என்ன சொன்னாருன்னா, நீங்க முதல்ல சீன் போடுறதை நிறுத்துங்க, ஏன்னா உங்க படம் ஓடவே ஓடாது அப்படின்னாரு இவரு. அப்படியே நீங்க நேரா போயிட்டு நம்ம வடிவேல் பாலாஜி மாமான்னு ஒரு மாமா இருப்பாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சு போனேன் சிரிச்சாங்க 2 பேரும் சொல்லிட்டு போங்க. ஓகேயா? தேங்க்யூ சோ மச். எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ்.